உடல் சரியில்லை. நான் சற்று ஓய்வெடுக்கிறேன். காவலை ஜாக்கிரதை. பாய் நேரமாகி போச்சு பொழுது கண்ணிங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்குது. ஆமா கண்ணிமா இருக்கலாம். நீ யாரு, எந்த நாடு, எதுக்காக எங்க நாட்டுக்கு வந்து காரணம் என்ன? ஐயா, நாங்க எங்களை யாரும் கேக்குறீங்களா? நாங்க வடக்கே வெகு தூரம் இமயமலை சாரிலிருந்து வருகிறோம். அவரோட பேர் காமவல்லி, சரஸ்வல்லி, மோகவல்லி. ஆமா ஐயா. அடி துவாரத்துல இருந்து வரீங்களா? ஆமா ஆமா. அடி துவாரமா அடி துவாரமா? அடி துவாரம் இல்லை. சரஸ்வல்லி சரஸ்வல்லி. இவன் பேர் காமவல்லி, என் பேர் மோகவல்லி. ஓ, நீ மோகத்துல இருக்கிறவளா? ஆமா ஆமா. அவ அதே கதையை தான் சுத்தி கிடக்குறான். அவளு இவன் கதை எப்படி ஆகி போச்சு? சரிங்க, எதுக்கு வந்துக்கிறீங்க? தவறா பேசல எங்களாண்ட. அவன் மூஞ்சி பாரு, சரி மட்டும். நாங்க எங்க இருந்து வரோம்? எங்க கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா, ஏழு கூட நாள்ல இருந்து வரப்பட்டு சனியை முடிச்சு போட்டுனா அப்படி இமயமலை சாரல இருந்து வருகிறோம். ஆமாண்டா, அங்க குளிர் அடிக்கல நிறைய குளிராதடா. டேய், மேல என் கை வைக்கிற. சரி விடுங்க. அவன் இங்க எதுக்கு வந்தீங்க? ஐயா, நாங்க பீதி பீதியா நாட்டி ஆடுவது வழக்கம். நாட்டியா நந்தூர் நீங்க தானே? ஆமா ஆமா. நந்தூர்ங்களா? நந்தூர் நீங்க நாட்டிய சிலோர் மணி நொண்டி அப்ப நம்ம சொல்லிட்டு ஓர மயிறு ஐயா அரி துவாரத்துல வந்துக்கிறாங்க. அப்படியா? 3 பேர் வந்துக்கிறாங்க. அவங்க நாட்டி ஆடுவாங்க. நாட்டி ஆடுறாங்க. அவங்க சொன்ன உத்தரவு கொடுத்தா வர வச்சாங்க. அப்படியா? சரி, ஆகட்டும். மறுபடியும் ஐயா என்ன சொன்னாரு? உங்களுக்கு வறுமுடி குடுத்துட்டாரு. வறுமுடி குடுத்துறாரு உங்களுக்கு. மறுபடியும் உத்தரவு. அப்படி விளக்கமா சொல்றா. போ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க. ஆமாம், நீங்கள் வந்த காரணம்? ஐயா, நாங்க பீதி பீதியா சென்று நாட்டி ஆடுவது வழக்கம். அப்படி என்றால் உங்கள் நாட்டியம் ஆகட்டும். நீயும் என் நாட்டில் இருக்கக்கூடாது. இங்க இருக்க தேவையில்லை. என் நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உத்தமரே இந்த அயோத்தி நாட்டை விட்டு போகும்போது நான் மட்டும் இந்த நாட்டில் இருக்க பாருங்க. நான் சொல்றத முதல்ல எடுத்துக்கோ. சாப்பாட்டுக்கு போனோம் கோவில். ஆமா, முறையா சாப்பிட்டோம். நீ என்னன்ற அப்படி வந்துருங்க. நாங்க அங்க கறி ஆக்கி வச்சிருப்பாங்க பழகுது. அப்படி போலாம். முனிய சொன்ன கடை கறி போடுவாங்க. உடல அரக்கா. டேய் ஈஸ்வரன், முனீஸ்வரன், சனீஸ்வரன், ராவணேஸ்வரன், இரணியேஸ்வரன், 5 ஈஸ்வரன்டா. அந்த 5 ஈஸ்வரன்ல இவரு ஒரு ஈஸ்வரன். அப்படி நீ ஒரு சொன்னதுனால குள்ளம் குறுங்கழுத்து இவங்களை நம்ப கூடாது. அது நீ மோசமாகிற குள்ளம் இருக்கிறாங்க தான். இப்படி இல்ல, மொத்தத்துல ஒரு அரிக்காப்படி ஒரு 4 ஜான் இருப்பேன். அதனால எனக்கு பிடிக்கல. நீ அணிந்திருக்கிற ஆடை எல்லாம் கொடுத்துட்டு என்ன மட்டும் குள்ளன்னு சொல்லாத. நான் நல்லவன். எப்படி? என்னை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கல. நீ என்ன பம்பாது? நீ தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவுதான். அப்ப நீ தெரிஞ்சுக்கணும்னா நான் பொம்பளையா இருக்கணும். அந்த இடத்துக்கு நீ ஏன் போற? இல்லடா, நீ தெரிஞ்சுக்கணும். அந்த இடமே எனக்கு தேவையில்லை. அவசியமில்லை. சரி, என்னடா தெரிஞ்சுக்கணும் சொல்றா. என்னுடைய குண அதிசயங்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன குணம்? நல்லவன் நான். நீ ஆமா. சரி. தீங்கு செய்யாதவன், சரி, துரோகம் பண்ணாதவன், நம்பிக்கை உள்ளவன், நாணயம் உள்ளவன். ஆமா. இவ்வளவு சொன்னது மொத்தமே நியாயம்தான். இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிற கம்நாட்டி அந்த பிரம்ம ஏன்டா இவ்வளவு உயரம் படிக்கல? அந்த கம்நாட்டியை நீ போய் தான் கேட்கணும். யார? நீ. எனக்கு என்ன தலையெழுத்த கேட்றா? என்ன நீ கேட்ற? சட்டம் பொதுதானே? ஆமா, பொதுதானே? இது எந்த பாட்டம் கைட்டுவாங்க? அப்ப நீ சொன்னிய பொம்பளை அவதாரம் எடுக்க வரான்யா, அதுக்கு தான் இது வேணாம். கோபமுள்ள இடத்தில் தாண்டா குணம் இருக்கு. நீ தாண்டா அரசபைக்கு காவலன். சத்தியமா நான் இருக்கவே மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன். ஏன்டா? என்ன
அந்த இருந்த ஆடைய பூரா கழிச்சா என் நாட்டை விட்டு போடான்னு பாரு அப்படியே பூச்சி ஏன்டா இத கைட்ட சொன்ன ஆ. அந்த பெருந்தகையான குணம் உன்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சோதனை செய்து நீ வெற்றி பெற்ற. சோதனை செய்து உன் அரசாங்கத்துல நான் காவல்காரனா இருக்கிறத விட நான் வீட்டுக்கே போறேன். நீ வீட்டுக்கு போக முடியாதுடா. ஏன்? 4 லட்சம் வாங்கிக்கிறியாடா, நீ எங்கடா போறது? 4 லட்சம் தானே குட்டுது நீ தானே வாங்கினது நான் தானே போயிட்டு வந்தா பாத்துக்கலாம் உண்டு. சரி எடு. டேய் பொட்ட போய் போட்டு உனக்கு உண்டான வேலையை செய் என் நாட்டு காவலன். ஆகட்டும். அப்படி என்றால் அப்படி நாங்கள்